ஓகே. ஸோ என்ன பார்த்தோம்னா, டப்பிள் முடிச்சாச்சு. டப்பிள்ல இருக்க மெத்தட்ஸ். அப்புறம் செட்டு பார்த்தோம். ஸோ நேத்து வந்து அ டப்பிள்ல எப்படி ஆட் பண்றதுன்னு, ஸோ கன்காரினேட் சிம்பிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஓகே. கன்காரினேட் சிம்பிள் யூஸ் பண்ணா மட்டும் தான் டப்பிள்ல வந்து கடைசி வேல்யூவ ஆட் பண்ண முடியும். லைக் அப்பன் மாரி. ஸோ கன்காரினேட் வேல்யூ யூஸ் பண்ணா கடைசி இடத்துல போயிட்டு அந்த வேல்யூ ஆட் ஆகும். 1, 2, 3, 4. ஓகேவா? 5, 6ன்ற மாரி டேட்டாவ ஆட் பண்ண முடியும். இப்ப இதே வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட போட்டோம்னா என்னால லிஸ்ட்லயும் டேட்டாவ ஆட் பண்ண முடியும். டப்பிள்ல மட்டும் இல்ல, லிஸ்ட்லயும் என்னால டேட்டாவ ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணி என்னால வந்து டேட்டாவ கன்காரினேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த கன்காரினேட் சிம்பிள் எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டு, டப்பிள்ல ஒர்க் ஆகும். செட்ல ஒர்க் ஆகாது. ஓகேவா? செட்ல வந்து டேட்டா ஒர்க் ஆகாது. டிக்ஷனரில ஒர்க் ஆகாது. ஸோ வெறும் லிஸ்ட் டப்பிள்குள்ள தான் ஆட் ஆகும். இன்கேஸ் இன்டர்வியூல வந்து என்ன கேட்டாங்கன்னா, இது மாரி வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. இஃப் இன் கேஸ் வந்து ஆ டப்பிள்ல டேட்டாவ ஆட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றது? அப்படி இல்ல ஆட் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டாங்கன்னா, முக்காவாசி பேர் முடியாது, முடியாதுன்ற மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ முடியாதுன்னா, அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, ஓகே அவனால அது பண்ண முடியுமா? அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். ஸோ டப்பிள்ல என்னால டேட்டாவ ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான மெத்தட்ஸ் என்கிட்ட தனியா இல்ல. அதாவது டப்பிள்ல வந்து டேட்டாவ ஆட் பண்ற கூடான மெத்தட்ஸ் என்கிட்ட தனியா இல்ல. ஸோ அதுக்கு பதிலா நான் என்ன யூஸ் பண்ணலாம்னா, கன்காரினேட் யூஸ் பண்ணலாம். கன்காரினேட் யூஸ் பண்ணி என்னால டப்பிள்ல வந்து டேட்டாவ ஆட் பண்ண முடியும். டப்பிள்ல மட்டும் இல்ல, லிஸ்ட்லயும் என்னால டேட்டாவ ஆட் பண்ண முடியும். அப்படின்ற மாரி சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இன்னொன்னு வந்து நேத்து டீப் காப்பி, ஷாலோ காப்பி அது பாத்துடலாம். ஸோ அது எல்லா கொஸ்டினுமே இன்டர்வியூ வராத பிளேஸே இல்ல. ஸோ அதே மாரி லிஸ்ட்ல வந்து சம் பண்ணணும்னா பண்ணலாம். எப்படின்னா சம்ன்ற டிஃபால்ட் ஃபங்ஷன் இருக்கு. இந்த ஃபங்ஷன கால் பண்ணி என்னால என்ன பண்ணிக்க முடியும்னா, சம் பண்ணிக்க முடியும். சம் மீன்ஸ் டோட்டல் நம்பர் 3, 3 பிளஸ் 6 ஆ 3, 6, 10. ஸோ அவுட்புட் வந்து 10ன்றது எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதே மாரி அ லிஸ்ட் டப்பிள் எந்த ஒரு இதுக்குள்ள வேணாலும் காமனா இருக்கிற மெத்தட் மினிமம், மேக்ஸிமம். ஸோ பிரிண்ட் மின் ஆஃப் எல். ஸோ மின் ஆஃப் எல் என்னன்றது மினிமம் நம்பர் ஆஃப் இது. பிரிண்ட் மேக்ஸ் ஆஃப் எல். ஸோ மேக்ஸிமம் நம்பர் என்னன்றத கண்டுபிடிச்சோம். ஓகே. இப்ப என்னன்னா, இதுல வந்து இந்த சம்மு, மின்னு, மேக்ஸ்ல என்னன்னா, இந்த சம் வந்து பண்ணுது தெரியுமா ஒரு விஷயம்? அது அந்த மெத்தட் இல்லாம பண்ணணும். சம்முன்ற மெத்தட் யூஸ் பண்ணாம எனக்கு லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற டேட்டா சம் பண்ணி காட்டணும். இன்னொரு விஷயம் என்னன்னா,
வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணக்கூடாது. அத இனிஷியல் 0ன்னு வச்சு டேட்டாவ இன்கிரிமென்ட் பண்ணி, அந்த இனிஷியல் 0 வச்சு ஒரு வாட்டி லூப் பண்ணி டேட்டாவ ப்ராசஸ் பண்ணக்கூடாது. அது பண்ணாம எனக்கு வந்து 0ன்னு யூஸ் பண்ணி எனக்கு பண்ணி காட்டணும். அதாவது 0 யூஸ் பண்ணாம எனக்கு சம் பண்ணி காட்டணும். இப்போ எக்ஸாம்பிள் வேணும்னு வச்சுக்கோ. ஏஜ் ஈக்குவல் டூ 0 அப்படின்னு நான் செட் பண்ணிட்டு, நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஒரு வாட்டி வந்து இது ஒரு வேளை இதுவும் அதுவும் கம்மியா இருந்தா என்ன பண்ணுன்னா, ஒரு வாட்டி ஏஜ் 0க்கு பதிலா இந்த 1 வர வச்சு 1 + 2 ஸோ ப்ரீவியஸ் 0 வச்சு ஆட் பண்ணுவேன். 0 வச்சு 0 + 1 1 ஆ 1 + 2 3 இது மாரி இனிஷியலைஸ் ஒரு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுவேன். எனக்கு அப்படிலாம் பண்ணாம, எனக்கு வந்து இதுக்குள்ள இருக்கிற டேட்டா சம் ஆகணும். இந்த மெத்தடும் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வேரியபிள் இனிஷியலைஸும் பண்ணக்கூடாது. இனிஷியலைஸ் பண்ணாம எனக்கு வந்து சம் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஸோ இத ட்ரை பண்ணுங்க. ஸோ ஷாலோ காப்பின்னா என்னன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4 இப்ப என்ன பண்றேன்னா, ஏ ஆஃப் இங்க வந்து பார்த்தா ஓகே. ஸோ என்னன்னா ஒரு லிஸ்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டேன். இந்த லிஸ்ட்ட வந்து இன்னொரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? காப்பி பண்ணி வச்சுட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல டேட்டா மாத்துறேன். எனக்கு எந்த சேஞ்சஸுமே இல்ல. அதாவது மாத்துன டேட்டா அப்படியே இருக்கு. என்னோட ஒரிஜினல் லிஸ்ட் அது எங்கேயுமே எஃபெக்ட் ஆகாம இருக்கு. ஓகேவா? இது ஷாலோ காப்பியானா, இது ஷாலோ காப்பி இல்ல. ஷாலோ காப்பி எப்போ எஃபெக்ட் ஆகும்னா, நெஸ்டட் லிஸ்ட் இருக்கும்போது. இப்போ வந்து இந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 1, 10, 3, 7 ஓகேவா? நான் வேணா ஒரிஜினல் லிஸ்ட்
இப்போ இது ஷாலோ காப்பி. ஷாலோ காப்பின்றது என்ன அர்த்தம்னா, இப்ப நான் வந்து ஒரு இதுவ காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா? ஒரு லிஸ்ட்ட காப்பி பண்ணி ஒரு வேரியபிள்ல வச்சுட்டேன். ஓகேவா? முன்னாடி நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்னன்னா 2மே டிஃபரா தெரிஞ்சது. 1, 10, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4ன்றது நார்மலா வந்து எனக்கு லிஸ்ட்டுக்குள்ள இருந்தது. அதாவது காப்பி பண்ணி வச்ச லிஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்ச் ஆன லிஸ்ட். 2மே என்னன்னா தனித்தனியா இருந்தது. ஓகேவா? கம்மிங் டூ ஷாலோ காப்பி என்ன என்ன பண்ணும்னா, இப்ப நான் ஒரு லிஸ்ட் குடுக்குறேன்னா, அந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் இங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன்னா, ஒரிஜினல் காப்பி இமேஜையும் எஃபெக்ட் பண்ணும். அதாவது நான் வந்து சேவ் பண்ணி காப்பி பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த பேஜையும் எஃபெக்ட் பண்ணும். ஸோ அததான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷாலோ காப்பின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஷாலோ காப்பி Shallow copy means constructing a new collection of objects and populating with reference to the child object found in the original. Is a shallow copy is only one level deep copy processing does not require therefore won't create a copy child copy themselves. ஸோ இங்க வந்து ஷாலோ காப்பி பாருங்களேன். நான் ஒரு ஆப்ஜெக்ட்ட காப்பி பண்ணி வைக்கிறேன். பேக் 1, பேக் 2 2 இது இருக்கு. ஓகேவா? பேக் 1, பேக் 2ல வந்து பார்த்தோன்னா, இது எல்லாம் பேக் 1 இது எல்லாம் பேக் 2. அப்ப என்ன ஆகும்னா, நான் ஒன்ஸ் இதுல ஏதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணேன்னா, இதுல ஏதாவது ஆச்சுன்னா, எனக்கு எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, ஷாலோ காப்பி. அதாவது நான் வச்சிருக்க 2வது ஆப்ஜெக்ட்லயும் அந்த அந்த டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அத நான் காப்பி பண்ணி வச்சிருந்தாலுமே எனக்கு என்ன டேட்டா என்ன என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ அ சிம்பிளா சொல்லணும்னா, சரி. என்கிட்ட இப்போ ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கங்க. நோட்பேட் ஒரு ஃபைல் வச்சிருக்கேன்னு வச்சுக்கங்க. நோட்பேட் போட்டு இப்ப இப்ப என்னன்னா, இது மாரி ஏதோ ஒரு ஃபைல் வச்சிருக்கேன். ஸ்கிரிப்ட். ஸோ இது மாரி டேட்டா என்கிட்ட இருக்கு. இப்ப என்னன்னா, A6 ஓகேவா? இப்ப என்ன என்ன ஆச்சுன்னா, லாகின், யூசர் நேம், பாஸ்வேர்ட், கரெக்ட் லாகின் யூஸ்ஃபுல். ஸோ இது மாரி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வைக்கிறேன். ஓகேவா? இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு, நான் என்ன பண்றேன்னா, இதுல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றேன். என்னன்னா, ஷாலோ காப்பின்றத ஆட் பண்றேன். ஷாலோ காப்பி வெல்கம் டு. இப்ப என்ன பண்றேன்னா, ஷாலோ காப்பி இதுவான்னு கேட்டா இது கிடையாது. இத நான் குளோஸ் பண்ணும்போது, டூ யூ வாண்ட் டூ சேவ் சேஞ்ச் இன் லாகின் டெக்ஸ்ட்ன்னு கேட்குது. சேவ்ன்னு குடுக்குறேன். இப்ப என்னன்னா, இப்ப இந்த இடத்துல லாகின்னு ஒரு ஃபைல் ஆல்ரெடி இதே நேம்ல சேவ் ஆயிருக்கு. சேவ்ன்னு குடுக்குறேன். சேவ்ன்னு குடுத்தோனே என்னன்னா, லாகின்ற பேஜ்லயே நான் சேவ் பண்றேன். LOGEN லாகின்ற பேஜ்லயே எந்த பிளேஸ்ல இருக்கோ அந்த பிளேஸ்ல நான் சேவ் பண்றேன்னு வச்சுக்கங்க. எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்ல போறேன். சேவ் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றேன்னா, அந்த ஃபைல ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ லாகின்ற ஃபைல் இருக்கு. ஓகேவா? ஷாலோ காப்பி நேம்னு இருக்கு. திருப்பி என்ன பண்றேன்னா, வெல்கம் டூ ஷாலோ காப்பி. ஓகேவா? இத நான் சேவ் பண்றேன். சேவ்ன்னு சொல்ட்டேன். ஓகேவா? சேவ்ன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன 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 ஆகுதுன்னா,
வெல்கம் டு ஷாலோ காப்பி. அப்ப என்ன ஆகுதுன்னா, டேட்டா இங்கேயே ஓவர் ரைட் ஆகுது. எந்த பேஜ் குடுத்தாலுமே எனக்கு என்னன்னா, எந்த ப்ராசஸ் இதுக்குள்ள நான் சேவ் சேஞ்ச் குடுத்தாலுமே, இதுக்குள்ள இந்த ஒரிஜினல் ஃபைல்க்குள்ளயும் எனக்கு எஃபெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த ஃபைல்க்குள்ளே இது எஃபெக்ட் ஆகாம இருக்கணும்னா, நான் ஒரு காப்பி ஃபைல் வச்சிருந்தேன்னு வச்சுக்கங்க. ஓவர் ரைட் ஆகுது. ஆல்ரெடி ஒரு காப்பி ஃபைல் வச்சிருந்தேன்னா, இப்போ இதே பிளேஸ வந்து சேவ் குடுக்கும்போது வேற எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சிருந்தேன்னா, எனக்கு என்ன ஆகும்னா, அந்த ஒரிஜினல் ஃபைல் அப்படியே தான் இருக்கும். டூப்ளிகேட் ஃபைல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஒரிஜினல் ஃபைல் இப்ப இந்த லாகின்றது இன்னொரு ஃபோல்டர்ல வச்சிருந்தேன்னா, எனக்கு ஒரிஜினல் ஃபைல் அப்படியே தான் இருக்கும். நான் இப்போ கரண்ட்டா குடுக்குற எந்த அ ஸ்டோரேஜ் பிளேஸ்ல குடுக்குறேனோ, அந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்ல இருக்கிற டேட்டா தான் திரும்பி திரும்பி சேவ் ஆகும். ஸோ அதே ப்ராசஸ் தான் இங்க பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு காப்பி ஃபைல் இருக்கு. ஒரு நெஸ்டட் டிக்ஷனரி இருக்கு. இந்த ஷாலோ காப்பி எப்போ ஒர்க் ஆகும்னா, நெஸ்டட் டிக்ஷனரி இப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ என்கிட்ட ஒரு நெஸ்டட் டிக்ஷனரி இருக்கு. நெஸ்டட் டிக்ஷனரில நான் ஒரு வேல்யூ அப்டேட் பண்றேன். அப்டேட் பண்ணும்போது எனக்கு என்னன்னா, பேரன்ட்ல இருக்கிற டேட்டால இருக்கிறதெல்லாம் நான் அப்டேட் பண்றேன். இப்ப A41 10ன்னு நான் அப்டேட் பண்ணும்போது, இங்க பேரன்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் அது. அதாவது ஏன்ற ஆப்ஜெக்ட்க்கு தான் நான் டேட்டாவ பாஸ் பண்றேன். ஆனா, நான் பி பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தா, பிக்கும் அந்த டேட்டா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா? அப்ப என்ன ஆகுதுன்னா, ஏல என்ன டேட்டா அப்டேட் பண்றேனோ, அது அப்படியே என்ன ஆகுதுன்னா, பில இருக்கிற டேட்டாக்கும் எஃபெக்ட் ஆகுது. மெமரி அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எஃபெக்ட் ஆகுது. ஸோ இத என்ன சொல்லுவாங்கன்னா, ஷாலோ காப்பின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஏல நான் என்ன டேட்டா ப்ராசஸ் பண்றேனோ, அதே டேட்டா வந்து என்னன்னா, பிலயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது மாரி ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஷாலோ காப்பி. பைத்தான் வந்து டிஃபால்ட்டா ஷாலோ காப்பி அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? நெஸ்டட் ஷாலோ காப்பி, டீப் காப்பி எப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னா, நெஸ்டட் டிக்ஷனரின்னு வரும்போது. ஓகேவா? ஸோ நெஸ்டட் டிக்ஷனரி வரும்போது நம்ம டீப் காப்பியா இல்ல ஷாலோ காப்பியான்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது நான் ஏ மெமரி என்ன டேட்டா வச்சிருக்கேனோ, அதே தான் பி மெமரிக்கும் ஷேர் ஆகுது. இத வந்து என்ன சொல்லுவாங்க? ஷாலோ காப்பி. அப்போ டீப் காப்பி எப்படி இருக்கும்? டீப் காப்பி டிஃபால்ட்டா சப்போர்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அத சப்போர்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்னா ம். ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் டீப் காப்பி சேஞ்ச் பண்ணணும்.
இப்போ என்ன பண்றேன், டீப் காப்பி யூஸ் பண்றேன். ஸோ டீப் காப்பி யூஸ் பண்ணும்போது என்கிட்ட நான் சொன்ன மாதிரி பைத்தான்ல டீப் காப்பி லிஸ்ட்ல, அதாவது பைத்தான் மாடியூல்ல டீப் காப்பி ஒர்க் ஆகாது. ஸோ லிஸ்ட்டே பார்த்தோன்னா ஷாலோ காப்பி மட்டும்தான். ஷாலோ காப்பினா நான் ஒன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணேன்னா டேட்டாவே சேஞ்ச் ஆகும். ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஷாலோ காப்பின்னுவாங்க. லிஸ்ட்ல டிஃபால்ட்டா வந்து ஷாலோ காப்பி ஒர்க் ஆகும். ஆனா டீப் காப்பி ஒர்க் ஆகாது. டீப் காப்பி ஒர்க் ஆகாது மீன்ஸ் அப்ப நான் என்ன எப்படி டீப் காப்பி பண்ணி வைக்கிறது, எப்படி டேட்டாவை காப்பி பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லிஸ்ட் இருக்குன்னா, அத என்ன பண்ணணும்னா, இம்போர்ட் காப்பின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் காப்பி டாட் டீப் காப்பி ஆஃப் ஏ. ஸோ என்ன பண்றேன்னா, இங்க நார்மலா காப்பி பண்ணாம, நார்மலா காப்பி மெத்தட் யூஸ் பண்ணாம, டீப் காப்பின்றத இந்த மாடியூல்ல இருந்து இம்போர்ட் பண்ணிடுறேன். இம்போர்ட் பண்ணிட்டு அத வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணிட்டு இப்ப என்னன்னா A4110ன்னு மாத்துறேன். அதாவது 4வது இருக்கிற டேட்டா அதே மாதிரி சேஞ்ச் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீன்னா, Aல 10ன்னு சேஞ்ச் ஆயிரும். ஆனா பில வந்து பார்த்தன்னா, எனக்கு எந்த சேஞ்சஸுமே நடக்காது. அப்போ அந்த ஒரிஜினல் காப்பி அப்படியே என்ன பண்ணும்னா இருக்கும். எந்த சேஞ்சஸுமே இங்க மேக் ஆகாது. ஆனா ப்ரீவியஸ்ல என்ன ஆச்சுன்னா, சேஞ்சஸ் மேக் ஆச்சா ஷாலோ காப்பிக்கு? இதுவும் ஏபி மேக் ஓவர் ரைட் ஆகும். ஸோ இப்ப 2த்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. டீப் காப்பி இருக்கு, ஷாலோ காப்பி இருக்கு. நான் 2த்தையும் ரன் பண்றேன். ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம். இங்க பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா, எனக்கு வந்து ஷாலோ காப்பி. அப்ப என்ன ஆகும்னா, ஒரிஜினல் லிஸ்ட் இங்க இருக்கு. நான் ஏதாவது காப்பி பண்ணும்போது, அந்த லிஸ்ட்டும் எனக்கு என்ன ஆகுதுன்னா, சேஞ்ச் ஆகுது. 5, 10, 5, 10. இது வந்து நான் சேஞ்ச் பண்ண லிஸ்ட். ஓகேவா? இந்த லிஸ்ட் அப்படியே இருக்கு. நான் ஏதாவது வந்து ஒரிஜினல் லிஸ்ட் பார்த்தேன்னா, எந்த சேஞ்சஸுமே மேக் பண்ணல. ஓகேவா? இந்த இடத்துல நான் 10ன்னு மாத்த சொல்லியிருக்கேன். ஓகேவா? இந்த ஷாலோ காப்பில என்ன ஆச்சுன்னா, ஒரிஜினல் காப்பியும் எஃபெக்ட் ஆச்சு மெமரி. நான் காப்பி பண்ணி வச்சிருந்த டேட்டாவும் எஃபெக்ட் ஆச்சு. அதாவது என்னன்னா, ஒரிஜினல்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்டோட காப்பியும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நான் காப்பி பண்ண இன்ஃபர்மேஷன்ல இருக்கிற டேட்டாவும் காப்பி ஆச்சு. அப்ப என்னன்னா 2 இதுவும் டேட்டாவும் காப்பி ஆனனால இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஷாலோ காப்பி. டீப் காப்பி பார்த்தீங்கன்னா, நான் ஒன்ஸ் அந்த காப்பி பண்ணி வச்சுட்டேன்னா, எனக்கு எந்த சேஞ்சஸ் வந்து நான் வந்து மேக் பண்ணாலுமே, அந்த ஒரிஜினல் லிஸ்ட்ல எந்த சேஞ்சஸ் மேக் பண்ணாலுமே,
எனக்கு வந்து காப்பியோட இதுல ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது வந்து டீப் காப்பி. ஓகேவா? ஸோ காப்பி குழப்பிக்காதீங்க. இன்டர்வியூல கேட்டா தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. ஸோ டீப் காப்பினா என்னன்னா, ஒன்ஸ் ஐ காப்பி த ஆப்ஜெக்ட் டீப் காப்பி. Child object. ஒன்ஸ் வந்து நான் ஆப்ஜெக்ட்ட காப்பி பண்ணேன்னா, நான் த சைல்ட் ஆப்ஜெக்ட் வந்து கேனாட் எஃபெக்ட் த மெமரி. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நான் காப்பி பண்ணிட்டேன்னா, சைல்ட் ஆப்ஜெக்ட்ன்றது இதுதான். இது பீயிண்ட் சைல்ட் ஆப்ஜெக்ட் வந்து மெமரி எஃபெக்ட் ஆகாது. ஆஃப்டர் சேஞ்சஸ் மேக் பண்ணதுக்கு அப்புறமும் எனக்கு எந்த மெமரி எஃபெக்ட் ஆகாது. ஸோ மெமரி எஃபெக்ட் ஆச்சுன்னா ஷாலோ காப்பி. மெமரி எதுவும் எஃபெக்ட் ஆகலன்னா டீப் காப்பி. ஓகேவா? ஸோ இத எதுக்கு இவ்ளோ டைம் எடுத்து சொல்லிக் குடுக்குறேன்னா, சீரியஸா எங்க போனாலுமே இந்த காப்பி பத்தி கேட்பாங்க. ஆனா வந்து யாருமே ப்ராப்பரா ஆன்சர் பண்றது கிடையாது. ஸோ அது சொன்னாலுமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால நான் சொல்லிக் குடுத்தாச்சு. இதுக்கப்புறம் டவுட் இருக்கா இதுல? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க சொல்றேன். சரி. சார் காப்பி குடுக்காம ஈக்குவல் டு குடுத்து இது பண்ணா? காப்பி குடுக்காம ஈக்குவல் டு குடுத்தா, அதாவது நீ எப்படி கேட்கிறன்னா, ஆ வேல்யூ அசைன் பண்ற மாரி. எல் டாட் காப்பிக்கு பதிலா இந்த இடத்துல எப்படின்னா, எல்லுன்னு ஈக்குவல் டு குடுத்தான்னு கேட்கிறியா? கரெக்ட்டா? ஆமா சார். அப்பவும் எஃபெக்ட் ஆகும். இதோ பாரு. ஷாலோ காப்பினாலே மெமரி எஃபெக்ட் பண்ணது தான். அதாவது எப்படின்னா, நான் ஆல்ரெடி காப்பி பண்ண ஆப்ஜெக்ட் கூட நெஸ்டட் லிஸ்ட்ல ஏதாவது ஒரு டேட்டா சேஞ்ச் பண்ணா, எனக்கு ஒரிஜினல் ஆப்ஜெக்ட்டும் எஃபெக்ட் ஆகும். நான் சேஞ்ச் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட்டும் எஃபெக்ட் ஆகும். சேஞ்ச் பண்ற மீன்ஸ் நான் காப்பி பண்ணி வச்சிருக்க டேட்டாவும் எஃபெக்ட் ஆகும். ஸோ அது காப்பின்னே கன்சிடர் பண்ணாது. நான் என்ன சேஞ்சஸ் மேக் பண்ணாலுமே அது நான் இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணி வச்சிருக்க வேல்யூக்கும் ஆட்டோமேட்டிக்கா வந்து டேட்டா வந்து பாஸ் ஆயிரும். அப்பன்னா நான் இப்போ வந்து பார்த்தேன்னா, பிரிண்ட் L1, L2ன்னு குடுக்கும்போது ஆக்சுவலா L2ல என்ன என்ன இருக்கும்னா 1, 2, 3, 4 இந்த டேட்டா மட்டும் தான் இருக்கணும். பட் அப்படி அப்படி இருக்காது. ஏன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம், இதுலயும் அத வந்து எஃபெக்ட் பண்ணும். இதுதான் ஷாலோ காப்பின்னுவாங்க. இங்க என்ன சேஞ்சஸ் மேக் ஆகுதோ அது இந்த 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 ஃபைல்லும் காப்பி பண்ணி வச்சிருக்க ஃபைல்லும் எஃபெக்ட் ஆகும். அதுதான் ஷாலோ காப்பின்னுவாங்க. டீப் காப்பின்றது அது எஃபெக்ட் ஆகாது. நீங்க என்ன சேஞ்ச் பண்ணாலுமே நீ காப்பி பண்ணி வச்சிருக்க ஆப்ஜெக்ட்ல எஃபெக்ட் ஆகாது. நீ ஈக்குவல் டூ குடு, வேல்யூ அசைன் பண்ணு, இன்னொரு இன்னொரு வேல்யூ அசைன் பண்ணி கூட டேட்டாவ பாஸ் பண்ணு. ஸோ இன்னொன்னு வந்து என்னன்னா, ஸோ இத வந்து இன்னொரு வாட்டி வந்து இது பண்ணிட்டு கூட பண்ணு. L2 ஓகேவா? ஸோ இங்க பிரிண்ட் திருப்பி குடுத்தோம்னா, அது அது அதே டேட்டா தான் வரும். ஓகே. ஒரு நிமிஷம். ஓ! இது எப்படி எஃபெக்ட் ஆகுது? L3 இஸ் ஈக்குவல் டூ
ஓகே எஃபெக்ட் ஆகுது இல்ல. ஓகே எஃபெக்ட் ஆகுது. சேஞ்சஸ் நடக்கலையோன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இதை L2 கொடுத்தா ஸோ சேஞ்ச் ஆகுது பாரு. நான் ஏதோ சேஞ்ச் ஆகாத மாதிரி ஏதோ தப்பு பண்ணிருக்கணும் பாரு. ஸோ நீ எதை சேஞ்ச் பண்ணாலுமே எனக்கு என்ன ஆகும்னா இங்க வந்து ஒரிஜினல் எஃபெக்ட் லிஸ்ட்ல எஃபெக்ட் ஆகும். ஸோ 10ன்ற டேட்டா எல்லாத்துலயும் வந்திருக்கு பாரு. எத்தனை வாட்டி காப்பி பண்ணி போட்டாலுமே அதான் வரும். இப்போ L4 = L3 அப்படின்னு நீ கொடுத்தாலுமே நீ எத்தனை வாட்டி இதை வந்து அசைன் பண்ணி வச்சாலுமே ஷாலோ காப்பி பைத்தான்ல டிஃபால்ட்டா சப்போர்ட் ஆகுறது என்னன்னா ஒரிஜினல் லிஸ்ட்ல, அதாவது இந்த ஒரிஜினல் லிஸ்ட்ல என்ன சேஞ்ச் பண்ணாலுமே அது காப்பி பண்ணியிருக்க லிஸ்ட்லயும் எஃபெக்ட் ஆகும். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல டவுட் இருந்தா கேட்டுருங்க. இது இப்போ ஆக்சுவலா உங்களுக்கு சிலபஸ்ல இல்லை இது, பட் இன்டர்வியூல தொடர்ந்து கேட்கறதுனால நான் இதை எடுத்தேன். நம்பே பாண்டாஸ்லாம் படிக்கும்போது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டீப் காப்பி, ஷாலோ காப்பி. ஏன்னா நீங்க கம்பெனில ஒர்க் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஃபைல் தரான்னு வச்சுங்க, இந்த ஃபைல்ல இந்த சேஞ்சஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒரு லிஸ்ட் மாதிரி ஃபைல் கொடுத்து இந்த லிஸ்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுங்கன்றாங்க. லிஸ்ட் டிஃபால்ட்டா எந்த காப்பில ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சாதான் அந்த ஃபைலை உங்களால மேக் பண்ண முடியும். ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் டேட்டா எம்ப்ளாயி லிஸ்ட்ல வாங்குறோம். லிஸ்ட்ல வாங்கிட்டு என்ன பண்றோம்னா அங்க ஏதோ எல்லாமே நெக்ஸ்ட் எடிஷனல்ல வருது. அங்க ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்றோம். சரியா? சேஞ்சஸ் பண்ணிட்டு நான் அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஒரிஜினல் லிஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஒரிஜினல் லிஸ்ட்டும் சேஞ்ச் ஆகும்போது எனக்கு எப்பவுமே ஒரு காப்பி இருக்கணும். காப்பி இருந்தா மட்டும்தான் என்னால வந்து திடீர்னு ஒரிஜினல் எதுவுமே எஃபெக்ட் ஆகாம ஒரிஜினலா இருக்கிற டேட்டா எதுவுமே எஃபெக்ட் ஆகாம காப்பி பண்ண ஃபைல மட்டும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா லிஸ்ட் டப்புல எல்லாமே இந்த பைத்தான் வந்து எப்படி எந்த வகையில காப்பி ஆகுதுன்னு தெரியாம நீங்க பாட்டுன்னு காப்பி பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒரிஜினல் லிஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிரும். அப்போ ஒரிஜினல் லிஸ்ட் வந்து எப்படி இருக்குன்றத என்னால பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்னும் போது அப்போ கிளையண்ட் கிட்ட இருந்து எரர் வரும். ஓகேவா? ஸோ நான் ஒரு லிஸ்ட் குடுத்தேன். அந்த ப்ரோகிராம் கரெக்ட்டா வந்துச்சுன்னா ஓகே. இன்கேஸ் ஏதாவது தப்பா ஆச்சுன்னா அத பண்ணிட்டு வேற ஏதாவது லாஜிக் சேஞ்ச் பண்ணும். அப்ப லாஜிக் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு கிளையன்ட் குடுத்த ஒரிஜினல் லிஸ்ட் வேணும்ல. ஸோ ஒரு ஒரு வாட்டி நான் கிளையன்ட் கிட்ட போய் கேட்க முடியுமா? உங்க லிஸ்ட்ட குடுங்க. உங்க எம்ப்ளாயி லிஸ்ட் குடுங்க. இல்ல ஆல்ரெடி அவரு குடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அத வச்சு தான் அவர் கேட்கிற மாரி லாஜிக் ரெடி பண்ணணும். அப்ப அத ஆல்ரெடி ஒரு இடத்துல காப்பி பண்ணி வைக்கணும். அந்த காப்பில எந்த எஃபெக்ட்டுமே ஆகக்கூடாது. அப்போ அந்த டைம்ல எனக்கு டீப் காப்பி தான் யூஸ் ஆகும். ஷாலோ காப்பி வந்து ஏதாவது சேஞ்சஸ் மேக் பண்ணனா அங்க ஆட்டோமேட்டிக்கா டேட்டா சேஞ்ச் ஆயிரும். ஸோ நாளைக்கு செட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இதுவும் எடுத்துடலாம்னு நினைச்சேன். ஆனா டைம் பத்தல. பேக்கிங், அன்பேக்கிங் நாளைக்கு அது மட்டும் ஞாபகப்படுத்துங்க. அது சின்ன டாபிக் தான். டப்புல இருக்கு. ஸோ அத முடிச்சுட்டு செட் மெத்தட் போயிடலாம். செட்டு, டிக்ஷனரி அவ்வளவுதான். இந்த வீக் நெக்ஸ்ட் வீக் குள்ள முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? கிளியரா? இத படிச்சுக்கோங்க. என் இங்க இருந்து வந்துட்டு திருப்பியும் வந்து டீப் காப்பி, ஷாலோ காப்பி இன்டர்வியூல தெரியலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஆனா இதான் என் பேட்சுக்கு சொல்லி கொடுத்துறேன். இன்டர்வியூ வரும்போது பிரச்சனை வரக்கூடாதுன்னா. ஸோ டவுட் இல்லைன்னா என்ட் அப் பண்ணிக்கலாமா? ஒரு நிமிஷம் தான் இருக்கு. டவுட் இருந்தா கேளுங்க, சொல்லித்தரேன். ஸோ அதுதான் சார் இங்கே வேரியபிள் சொல்லுங்க. வேரியபிள் வந்து வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணாம சம் பண்ணணும்னு சொன்னீங்களா? அது இன்னொரு அந்த கொஸ்டினை சொல்லுங்க. இப்போ சம்முன்னு நான் யூஸ் பண்றேன்னா, ஸோ சம்முன்னு யூஸ் பண்ணா எனக்கு சம் ஆகுது. ஸோ வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணனா இப்போ ஏஜ் ஈக்குவல் டு 0னா வைல் லூப்ல ஒரு ஒரு வாட்டியும் வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணி டேட்டா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஏஜ் ஈக்குவல் டு 0 இப்போ 0க்கு பதிலா 1 போட்டு 1 + 0 2 + 0 ஒரு ஒரு வாட்டி லிஸ்ட்டை வந்து எதுனா ஒரு எம்டி வேரியபிள் செட் பண்ணிட்டு 0ன்ற எம்டி வேரியபிள் செட் பண்ணிட்டு அந்த அந்த 0க்குள்ள ஒரு ஒரு டேட்டாவை உள்ள அனுப்பி அனுப்பி வைல் லூப்ல வந்து என்னால பண்ண முடியும். சம் பண்ண முடியும். பாசிபிள். நீங்க நெட்ல போட்டு பார்த்தா அது வரும். தாராளமா வரும். ஆனா எனக்கு அப்படி வேணாம். ஸோ சம் பண்ற மெத்தட் போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நெட்ல வரும். எனக்கு அது